கார்ப்பரேட் நிறுவனங்கள் விரும்புகிற கட்சியை இங்கே ஜெயிக்க வைக்கணும், அதுக்கான கருத்தாக்கங்களை இங்கே உருவாக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய நோக்கம். இன்றைக்கும் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை பற்றி சொல்றதுக்கு தயங்குகிறார்கள். அப்போ இதுக்கு யார் காரணம்? அப்போ இதுக்கு இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள், இங்கே உள்ள அரசியல் கட்சிகள் நாம் தமிழர் கட்சி வந்து விடக்கூடாது, அதனால் யாருக்கெல்லாம் இழப்பு ஏற்படுமோ அவர்கள்லாம் இதை வந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இத்தனை தோல்விகளை தாங்கி களத்தில் நிற்கிற ஒரு கட்சி சொல்லுங்க பார்ப்போம். அது நாம் தமிழர் கட்சியை தவிர வேற கட்சியே இல்லை, வேற கட்சியே கிடையாது. இவர்களுடைய கருத்து கணிப்பு எங்களை எந்த இடத்துல வச்சாலும் அதை பற்றி எங்கள் கவலை இல்லை. தொடக்கத்தில் இது வீண் முயற்சி என்பார்கள், வெற்றி பெற்றால் விடாமுயற்சி என்பார்கள். இந்த விடாமுயற்சி ஒரு நாள் வெல்லும், நாம் தமிழர் வெல்லும். அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த முறை சட்டமன்றம் செல்கிறார். இது தொடக்கம். 2031 நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி இந்த மண்ணில் மலரும் என்பதை ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறேன். எங்களுக்கு வெற்றியும் ஒன்றுதான், தோல்வியும் ஒன்றுதான், ரெண்டுத்தையும் சமமாக பார்க்கக்கூடியவர்கள் நாம் தமிழர். ஆனால் எங்கள் தம்பிகள் களத்தில் இறங்கி மீண்டும் கட்சியை வளர்ப்பதற்கான வேலையை தொடங்கிட்டாங்க, செய்துக்கிட்டு இருக்காங்க. வெற்றி தோல்வி பற்றி தம்பிகள் கவலைப்படலை. ஐயா வணக்கம். வணக்கம். இந்த எக்ஸிட் போல்ல நாம் தமிழர் கட்சிக்கு 4வது இடமும் கொடுக்காம மற்றவையும் போடுறது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேர்தலுக்கு பிந்தையான அந்த கருத்து கணிப்பு அப்படி என்பது ஒரு வாக்காளனாக இல்லை சராசரி ஒரு பாமரனாக எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஏறக்குறைய 5.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு 4.5 கோடி வாக்காளர்கள் 4 கோடி வாக்காளர்கள் வாக்கு செலுத்தியிருந்தாலும் இவர்கள் அதில் 1 விழுக்காடு கருத்து கணிப்பு செய்திருந்தால் கூட குறைந்தபட்சம் 4 லட்சம் பேர்கிட்டையாவது இவங்க கருத்து கணிப்பு செஞ்சுருக்கணும். இந்த தேர்தலில் இந்த 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 மாநிலத்தில் 234 தொகுதி இருக்குது. ஏறக்குறைய 75,000 வாக்குச்சாவடிகள் இருக்குது. இப்போ இவர்கள் எல்லா வாக்குச்சாவடியிலும் இந்த கருத்து கணிப்பை நடத்தினாங்களா, எல்லா தொகுதியிலையும் இந்த கருத்து கணிப்பை நடத்தினாங்களா அப்படின்ற கேள்வி நமக்கு வருது. எல்லா வாக்குச்சாவடியிலையும் இவங்க கருத்து கணிப்பு நடத்தியிருந்தாங்க, குறைந்தபட்சம் எல்லா தொகுதியிலையும் இவங்க கருத்து கணிப்பு நடத்தியிருந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் 234 தொகுதிக்கு இவங்க போயிருக்கணும். 234 தொகுதிக்கு இவர்கள் ஆட்களை அனுப்பி அதுக்கான கட்டமைப்போடு இவங்க போயிருந்தாங்கன்னா எத்தனை கோடிகள் செலவாயிருக்கும்? அப்போ இத்தனை கோடிகள் செலவழித்து இந்த கருத்து கணிப்பை வெளியிடுவதில் அவர்களுக்கு என்ன லாபம்? அப்போ இந்த கருத்து கணிப்பை வெளியிடுபவர்களுக்கு ஒரு லாபம் இருக்கு. ஏனென்றால் இது அவர்கள் விரும்புகிற, இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் விரும்புகிற கட்சியை இங்கே ஜெயிக்க வைக்கணும், அதுக்கான கருத்தாக்கங்களை இங்கே உருவாக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய நோக்கம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அரசியல் கட்சிகளும், இப்போ தமிழகத்தில் உள்ள எந்த அரசியல் கட்சிகளும் நாம் தமிழர் கட்சி வெல்லணும் அப்படின்ற எண்ணம் கொஞ்சம் கூட அவர்களுக்கு இல்லை. அதே மாதிரி அந்த கார்ப்பரேட் கூட்டுறவு நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் அந்த எண்ணம் இல்லை. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு அப்படி இருக்கு. இப்போ நிலமும் வளமும் சார்ந்த தற்சார்பு பொருளாதார கொள்கை நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை அப்படின்னு சொல்லும்போது, இந்த தற்சார்பு பொருளாதார கொள்கை என்பது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிரானது. இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதானி துறைமுகம், காட்டுப்பள்ளியில் உள்ள அதானி துறைமுகம் யாரால் இதுவரையில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க கருத்தில் எடுத்துக்கணும். நாம் தமிழர் கட்சியால தான் அது இதுவரைக்கும் தடுத்து நிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் சவால் விடுகிறார், நான் இருக்கின்ற வரையில் நீ அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை கொண்டு வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தினால இந்த தமிழகத்துக்கு வருவாயை விட இழப்புகள் தான் அதிகம் என்பதெல்லாம் நம்ம துல்லியமா எடுத்து இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிறோம். அதே போல நீங்க இந்த 8 வழிச்சாலை அப்படின்னு சொன்னாங்க. 8 வழிச்சாலையை தடுத்து நிறுத்தியது யார்? 8 வழிச்சாலை என்பது இந்த மக்களுக்கு, நாம் தமிழர் கட்சி இந்த தமிழக மக்களுக்கு நன்மை பயப்பதற்காக அந்த 8 வழிச்சாலை கொண்டு வரப்படலை. அந்த 8 வழிச்சாலை கொண்டு வருகின்ற அந்த பகுதி அந்த வழித்தடம் தமிழகத்தில் உள்ள வளமிக்க மலைகள் சூழ்ந்த பகுதி. அது இப்போ அந்த மலைகளை எல்லாம் வெட்டி எடுத்துவது வெறும் மலைகள், கற்குவியல் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. அத்தனை மலைகளுமே அது கல்வராய மலையாக இருந்தாலும் சரி, சேர்வராய மலையாக இருந்தாலும் சரி, இந்த நந்தி மலையாக இருந்தாலும் சரி, எல்லா மலைகளும் கனிம வளங்கள் நிறைந்த மலைகள். அது அப்போ இவர்களுடைய நோக்கம் தமிழகத்துக்கு 8 வழிச்சாலை போடணும் அப்படின்றது அவசியம் இல்லை, இந்த மலைகளில் உள்ள கனிமங்களை கொள்ளையடிக்கணும் என்பதுதான் இந்த நோக்கம். இந்த நோக்கத்தை மிக தெளிவாக புரிந்து கொண்டவர்களில் அண்ணன் செந்தமிழ் சீமானும் ஒருவர், நாம் தமிழர் கட்சியும் ஒன்று. நம்ம தான் வழக்கு தொடுத்து அதுக்கான போராட்டங்களை நடத்தி
சிறை கூட சென்றாங்க. அப்போ நான் கூட அதுக்காக வந்து அண்ணனை சிறைப்படுத்தினாங்க. அண்ணனை சிறைப்படுத்ததை கண்டிச்சு போராட்டம் நடத்தினப்போ இப்போ நான் கூட சிறைப்படுத்தப்பட்டேன். ஏறக்குறைய 10 நாட்கள் சிறையில் இருந்தோம். அது வந்து 8 வழிச்சாலை தடுத்து நிறுத்தப்பட்டது. காரணம் நாம் தமிழர் கட்சி. அப்போ இது வந்து கார்ப்பரேட் நிறுவனுக்கு எதிரான ஒன்று, அவங்களுடைய லாப நோக்கத்துக்கு எதிரான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று தெரியும், இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுற்றுலா தலங்களில் ஒரு முதன்மையானது வந்து வேடந்தாங்கல் சுற்றுலா தலம். ஆண்டாண்டு காலமாக வேடந்தாங்கல் சுற்றுலா தலம் வந்து இங்கே செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க அடையாளமாக இருக்குது. அப்போ அதை அழிக்கின்ற வகையிலே வந்து இந்த சன் பார்மா என்கின்ற ஒரு நிறுவனம் வந்து, அது கார்ப்பரேட் நிறுவனம், அது அருகாமையிலேயே வந்து ஒரு கெமிக்கல் ரசாயன தொழிற்சாலை ஒன்று தொடங்குவதாக இருந்தாங்க. அப்போ அந்த தொழிற்சாலை தொடங்கி அதில் உள்ள கழிவுகள் அந்த வேடந்தாங்கல் ஏரியில கலந்தாக்கா அந்த ஏரி நஞ்சாகிவிட்டால் பறவைகள் வந்து தங்க முடியாது. அப்போ முற்றும் முழுதுமாக அந்த வேடந்தாங்கல் சரணாலயம் வந்து அழிக்கப்படும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்ட நாம் தமிழர் கட்சி அதனுடைய சுற்றுச்சூழல் பாசறை வழக்கு தொடுத்து அந்த நிறுவனம் வராமல் தடுத்து நிறுத்தப்பட்டது. அப்போ ஒரு அதிகாரம் இல்லாத போதே இந்த நாம் தமிழர் கட்சி இத்தனை இதுகளை வந்து செய்யும் போது, அதிகாரம்ன்ட்டு ஒன்று வந்துட்டா இவர்கள் என்ன செய்வார்கள் என்பதில் வந்து எதிராக இந்த கருத்து வந்து அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கின்றது, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் இருக்கின்றது. அதனால வந்து எப்படியாவது நாம் தமிழர் கட்சி புறந்தள்ள வேணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் மக்கள் இப்போ வந்து கொஞ்சம் விழிப்படைஞ்சிருக்காங்க. முன்னை விட கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்படைந்துக்கிட்டு வராங்க. இவர்கள் வந்து இத்தனை தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு நம்ம 4.5 லட்சம் வாக்கு வாங்கியிருந்தோம், அப்புறம் 7 லட்சம் வாக்கு வாங்கியிருந்தோம், 4.5 விழுக்காடு வாக்கு வாங்கியிருந்தோம், அப்புறம் 7 விழுக்காடு வாக்கு வாங்கியிருந்தோம். அப்போல்லாம் கூட இவர்கள் வந்து மற்றவையில் தான் நாம் தமிழர் கட்சி போடுவோம். நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சி, அது இத்தனை விழுக்காடு எடுக்கும் அப்படின்ற எந்த ஊடகமும் நம்மளை காட்டல. மற்றவையில் தான் போடுவாங்க. இப்போ 8.22 விழுக்காடு, ஏறக்குறைய 8.5 விழுக்காடு வாக்கு வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இந்திய துணை கண்டத்திலேயே அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்ட கட்சியாக அந்த ராஷ்டிரிய சமிதின்னு நினைக்கிற அந்த தெலுங்கானாவில் இவர் முதலமைச்சர் அந்த தெலுங்கானாவில் ஆண்ட அந்த கட்சி, தெலுங்கானா விடுதலைக்காக போராடி அதை 10 ஆண்டுகள் ஆண்ட அந்த சந்திரசேகர் ராவ் அவருடைய கட்சி வந்து 8 விழுக்காடுக்கு குறைவாக வாங்குச்சு. 10 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி செய்தும் கூட 8 விழுக்காடு கீழே வாங்குச்சு. அதே மாதிரி ஊபியில் பார்த்தீங்கன்னா அந்த மாயாவதியோட கட்சி, அவர்களும் அங்கே ஆட்சி செய்தவர்கள், அவர்களும் 8 விழுக்காடுக்கு கீழே வாங்கினாங்க. 8 விழுக்காடை தொட முடியல. அந்த காலகட்டத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து 8 விழுக்காடு வாக்கு வாங்கிச்சு. 8.5 விழுக்காடு வாக்கு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக, தமிழகத்தில் 3வது பெரும் கட்சியாக இன்றைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. ஆனால் இன்றைக்கும் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை பற்றி சொல்றதுக்கு தயங்குகிறார்கள். அப்போ இதுக்கு யார் காரணம்? அப்போ இதுக்கு வந்து இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள், இங்கே உள்ள அரசியல் கட்சிகள் நாம் தமிழர் கட்சி வந்து விடக்கூடாது, அதனால் யாருக்கெல்லாம் இழப்பு ஏற்படுமோ அவர்கள்லாம் இதை வந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி வராது, ஒரு தொகுதி கூட வராது அவர் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மற்றவைகளில் கூட இன்னமும் கூட மற்றவைகளிலே சேர்ப்பாங்க. இதெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இது கவலை இல்லை. நாங்கள் கட்சி தொடங்கும் போதே இது மற்றும் ஒரு அரசியல் கட்சியில் மாற்று அரசியல் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடங்கி வந்தோம். அப்படி தொடங்கி வந்தனுடைய காரணம், கொஞ்சம் கொஞ்சமாக தோல்வியை கண்டு துவளாத ஒரு கட்சி, உலகத்திலேயே இத்தனை தோல்விகளை தாங்கி களத்தில் நிற்கிற ஒரு கட்சி சொல்லுங்க பார்ப்போம். அது நாம் தமிழர் கட்சியை தவிர வேற கட்சியே இல்லை, வேற கட்சியே கிடையாது. 1.25 விழுக்காடு வாக்கு வாங்கணும், 4.5 விழுக்காடு வாக்கு வாங்கணும், 7 விழுக்காடு வாக்கு வாங்கணும். தோல்விகளை சந்திச்சோம். தோல்வி மகள் சொல்வாள், என்னை சந்திக்காதவன் வெற்றியை தொட முடியாது அப்படிம்பாங்க. தோல்வியை சந்திக்காதவன் வெற்றியை தொட முடியாது. அப்போ தோல்வியை உரமாக்கி கொண்டு நாங்கள் முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம். இவர்களுடைய கருத்து கணிப்பு எங்களை வந்து எந்த இடத்துல வச்சாலும் அதை பற்றி எங்கள் கவலை இல்லை. இது வந்து கருத்து கணிப்பு அல்ல, கருத்து திணிப்பு. இந்த மக்களுக்காக போராடாத ஒரு கட்சி, மக்கள் பிரச்சனைன்னா என்னன்னே தெரியாம கட்சி, கொள்கைன்னா என்னன்னு தெரியாது, கோட்பாடு என்னன்னு தெரியாது, அரசியல் கட்சி என்னன்னு தெரியாது, மக்களை சந்திக்காத கட்சி. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேர்தலில், தமிழகத்தில் இந்த 2026 தேர்தலில் அதிக கூட்டங்கள் பேசியது அண்ணன் செந்தமிழ் சீமான். அதிக நேரங்கள் பேசியது அண்ணன் செந்தமிழ் சீமான். அதிகமாக உழைத்தது அண்ணன் செந்தமிழ் சீமான். ஆனால் அவரை வந்து இவர்கள் வந்து பொருட்டாவே நினைக்கிறது இல்லை. ஏதோ ஒரு வாரத்து 2 நாள் வந்து வெளியில வந்து ஒரு 4 கூட்டங்களை பேசிட்டு உள்ள போய் உட்காந்துக்கிட்டோம். திரும்ப வந்து எது நடந்தாலும், நான் வெளிப்படையாக சொல்றேனே, மக்களுக்கு எது ஒன்றாக இருந்தாலும் நான் இந்த விஜய் கேட்பான் அப்படின்ட்டு மேடையில பேசுற நீ
உன்னுடைய மக்களுக்காக நிக்க கொடுக்க வேணும். உன்னுடைய கட்சிக்காரன் செத்ததுக்கே நீங்க நிக்கல. ஒரு கிறித்துவ கோயில்ல போயிட்டு முட்டி போட்டுக்கிட்டு ஜெபம் பண்ண, எங்க நம்மள கிறித்துவர்கள் சொல்லிடுவாங்களா, இது பெரும்பான்மை நாடு, இந்த நாடு வந்து பெரும்பான்மை இந்துக்கள் நாடு, ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த நாட்டுல பெரும்பான்மை இந்துக்கள், எங்கே நம்ம கிறித்துவர்கள் என்று புறந்தள்ளி விட்டுருவாங்களான்ட்டு அதுக்கு உடனே என்ன பண்றோம், இந்த ஒரு வாரத்துக்குள்ள தேர்தல் தேதி கூட வெற்றி தோல்வி கூட அறிவிக்கல, 4ஆம் தேதி நாளை மறுநாள் தான் அறிவிக்க போறாங்க. உடனே திருச்செந்தூர் கோயிலுக்கு போற, என்னோட சாய்பாபா கோயிலுக்கு போற, அந்த கோயிலுக்கு போற, உன்னை திரும்பவும் தன்னை இந்துவாக காட்டிக்கிறதுக்கு நீ நடிக்கிற. இது எல்லாமே நடிப்பு. இந்த நடிகனை பெருசாக நினைக்கிற இந்த மக்கள், இந்த அரசியல் கட்சிகள், இந்த ஊடகங்கள், குறிப்பாக இந்த ஊடகங்கள் ஒரு உண்மையாக இந்த மக்களுக்கும் இந்த மக்களுக்கு மட்டுமல்ல அனைத்து உயிரினங்களுக்கான அரசியலை செய்கின்ற அண்ணன் சீமானை இவர்கள் பொருட்டா நினைக்கல. பரவாயில்ல, எது ஒன்றும் தொடக்கத்தில் வந்து இது வீண் முயற்சி என்பார்கள், வெற்றி பெற்றால் விடாமுயற்சி என்பார்கள். இந்த விடாமுயற்சி ஒரு நாள் வெல்லும், நாம் தமிழர் வெல்லும். அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த முறை சட்டமன்றம் செல்கிறார், அவரோடு சேர்ந்த தம்பிமார்களும் செல்கிறார்கள். இது தொடக்கம். 2031 நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி இந்த மண்ணில் மலரும் என்பதை ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறேன். 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வருது. களமும் நாம் தமிழர் கட்சிக்கான வாய்ப்புகளும் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியினுடைய களமே வேறு. அதாவது வெற்றி தோல்வியை கண்டு தோல்வியை கண்டு துவளாதவர்கள், வெற்றி தோல்வி அதே மாதிரி வெற்றியை கண்டு மகிழாதவர்கள். எங்களுக்கு வெற்றியும் ஒன்றுதான், தோல்வியும் ஒன்றுதான், ரெண்டுத்தையும் சமமாக பார்க்கக்கூடியவர்கள் நாம் தமிழ் கட்சி. தம்பிமார்கள், நீங்க தேர்தலுக்கு இந்த தேர்தல் வெற்றி தோல்வி இந்த ரிசல்ட்டுக்கு பிறகு நீங்க எப்படி களம் இருக்கும்னு நீங்க கேள்வியா கேட்குறீங்க. ஆனால் எங்க தம்பிகள் களத்தில் இறங்கி மீண்டும் கட்சியை வளர்ப்பதற்கான வேலைகளை தொடங்கிட்டாங்க, செய்துக்கிட்டு இருக்காங்க. வெற்றி தோல்வி பத்தி தம்பிகள் கவலைப்படலை. இதே தான் ஒவ்வொரு தேர்தல் போதும் தம்பிகள் அப்படிதான் களத்தில் நிற்பாங்க. அண்ணன் செந்தமிழ் சீமானும் களத்தில் இறங்கிட்டாரு, அடுத்த வேலைகளை தொடங்கிட்டாரு. நாங்கள் வந்து இந்த வெற்றி தோல்வியை பற்றி சொல்றது மற்ற கட்சிகள் தான் தோல்வியை கண்டு துவள்றதும் வெற்றியை கண்டு மகிழறதும் மற்ற கட்சிகள். நாம் தமிழ் கட்சிக்கு வெற்றியும் தோல்வியும் சமமாக பார்க்கக்கூடியவர்கள் நாங்கள். தேர்தலில் வெற்றி பெற்று அண்ணன் செந்தமிழன் சீமான் சட்டசபைக்கு போறனால நீங்க எப்படி பாக்குறீங்க? இது தமிழ் தேசியத்துக்கான உரிமைகள் பிறந்த நாளாக பார்க்கிறேன் நான். தமிழ் தேசியம் என்பதை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தது, தமிழ் தேசியம் ஒன்று இருக்கு அப்படின்றத மக்களுக்கு புரிய வச்சு தேசிய தலைவர் பிரபாகரன். அதை தொடர்ந்து தமிழ் தேசியம்னு தமிழகத்தில் வந்து தமிழ் தேசியம் என்பது ஒரு 500 பேருக்குள்ள ஒரு அரங்க கூட்டத்துக்குள்ள அடங்கி கிடந்த அந்த தமிழ் தேசியத்தை கொண்டு வந்து வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து இன்னைக்கு 36 லட்சம் பேர் தமிழ் தேசியத்திற்காக வாக்கு செலுத்துகின்ற அளவுக்கு நாம் தமிழ் கட்சி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற அந்த அண்ணன் சீமான் உழைத்த உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கிறார். அவர் சட்டமன்றத்துக்கு நுழைவது வந்து அந்த உழைப்புக்கு தமிழ் தேசியத்துக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கிறார். நன்றி, வணக்கம்.